கண்ணார கண்டு காதார கேட்டு வாயார பாடுவோம் ராமானுஜா. கண்ணார கண்டு காதார 1000 ஆண்டுகளாக ஜீவித்திருக்கும் ஸ்ரீ ராமானுஜர். இவர் ஆதிசேஷனின் அவதாரம், லக்ஷ்மணனின் மறுபிறவி. ராமனுக்கு அனுஜர் என்றால் ராமனின் தம்பி லக்ஷ்மணனின் மறுபிறவி ஆவார். கேட்டு பாயார பாடுவோம் ராமானுஜா. ராமானுஜர் 1017ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்தார். அவருடைய பெயர் இளைய பெருமாள். தந்தை அசுரகேசவ சோமயாஜி. தாயார் காந்திமதி. மிகுந்த இறைபக்தியும் ஒழுக்கமும் கொண்டவர். சிறு வயதிலிருந்தே ராமானுஜர் கூர்மையான அறிவாற்றல், ஒழுக்கமான வாழ்க்கை முறை மற்றும் திருமாலின் மீது ஆழ்ந்த பக்தியையும் வெளிப்படுத்தினார். ராமானுஜர் தனது ஆரம்ப கல்வியை யாதவ பிரகாசர் என்பவரிடம் பயின்றார். அவர் அத்வைத தத்துவத்தை போதித்தவர். அவருடைய தத்துவ விளக்கங்களில் இவர் திருப்தி அடையாமல், இறைவன் நிர்குணமான ஒன்றாக அல்லாமல் கருணை மற்றும் குணங்களால் நிறைந்த பரம்பொருள் என்ற உறுதியான நம்பிக்கை அவருக்குள் உருவானது. அந்த கால வழக்கப்படி இளவயதிலேயே திருமணம் செய்து கொண்டாலும் உலகியலான வாழ்க்கையை விட ஆன்மீக வாழ்க்கையே உயர்ந்தது என்று உணர்ந்து பின்னர் துறவரமேற்றார். நெஞ்சார உண்டு நினைவார கொண்டு இதம் போற்றுவோம் நம்மி ராமானுஜா. ராமானுஜரின் ஆன்மீக வாழ்வில் மிக முக்கிய இடம் பெற்றவர் ஸ்ரீ யமுனாச்சாரியார். அவரை நேரில் சந்திக்கவில்லை என்றாலும் அவரே அவரது ஆன்மீக குரு. ஸ்ரீரங்கம் சென்றபோது யமுனாச்சாரியார் பரமபதம் அடைந்திருந்தார். அவரது திருமேனியில் 3 விரல்கள் மடங்கி இருந்ததை கவனித்த ராமானுஜர் அவை நிறைவேறாத 3 புனித விருப்பங்களை சுட்டிக்காட்டுவதாக உணர்ந்தார். யமுனாச்சாரியாரின் அந்த 3 விருப்பங்களை நிறைவேற்றுவதே தனது வாழ்நாள் இலக்காக ராமானுஜர் எடுத்துக்கொண்டார். அவை விசிஷ்டாத்வைத தத்துவத்தை உலகெங்கும் பரப்புதல், பிரம்ம சூத்திரங்களுக்கு விரிவான உரை எழுதுதல், ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தத்தை மக்களிடையே பரவலாக்குதல் என்பன. கடகோபன் வழிகள் நடை போடும் வீரன் நம்பாஷ்யக்கார ராமானுஜா. ராமானுஜர் ஒரு முழுமையான ஆன்மீக தலைவராக உருவெடுத்து ஸ்ரீரங்கத்தை சேவையின் மையமாக கொண்டு கோவில் நிர்வாகத்தை சீரமைத்து வழிபாட்டு முறைகளை ஒழுங்குபடுத்தினார். திவ்ய பிரபந்த பாராயணத்தை கோவில் வழிபாட்டின் முக்கிய அங்கமாக மாற்றினார். மேலும் சாதி வேறுபாடின்றி அனைவருக்கும் இறை வழிபாட்டில் சம உரிமை வழங்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தை நடைமுறைப்படுத்தினார். பக்தி என்பது பிறப்பால் அல்ல, உள்ளத்தின் தூய்மையால் உருவாகும் என்பதை வலியுறுத்தினார். ராமானுஜர் போதித்த விசிஷ்டாத்வைதம் என்னவென்றால், இறைவன் நாராயணன், ஆன்மா மற்றும் உலகம் அனைத்தும் உண்மையானவை, என்றும் ஆன்மா இறைவனின் சேவகன் என்றும் விளங்குகிறது. பக்தி மற்றும் முழு சரணாகதி மூலமே மோட்சம் கிடைக்கும் என்பதை அவர் போதித்தார். இன்றும் இவரது பூத உடல் ஸ்ரீரங்கத்தில் உடையவர் சன்னதியில் அமர்ந்த திருமேனியாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அதற்கு தனியன் திருமேனி என்று பெயர். வருடத்திற்கு ஒரு முறை பச்சை கற்பூரமும் குங்குமப்பூவும் திருமஞ்சனம் செய்து தினசரி சந்தனம் பூசி இவரது உடலை பேணி பாதுகாத்து வருகிறார்கள். இது ஆன்மீக உலகின் ஒரு அரிதான மரபாகும்.